எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். விளையாட்டு இது ஆண்களுக்கான களம். பெண்களுக்கு இங்கே என்ன வேலை? பெண் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போவதற்கே 1000 கட்டுப்பாடுகள் இருந்த ஒரு காலம் அது. ஆனால் அந்த அத்தனை கட்டுப்பாட்டுகளையும் சமுதாயம் விதித்த வேலிகளையும் தங்களின் கால்களால் மிதித்து துவம்சம் செய்த சில இரும்பு பெண்மணிகள் நம் இந்தியாவில் உருவானாங்க. அவர்கள் வெறும் பதக்கங்களை மட்டும் வெல்லலை, பெண்களாலும் முடியும் என்கிற புதிய வரலாற்றையே எழுதினாங்க. விளையாடிய ஆடைக்காக பத்வாக்களை சந்தித்தாலும் உலக நம்பர் 1 சிம்மாசனத்தை எட்டி பிடித்த டென்னிஸ் புயல் சானியா மிஸ்ரா முதல் வெறும் 0.01 வினாடி சோகத்திற்கு பிறகு பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்த ஓட்டப்பந்தய அரசி பிடி உஷா வரை 2 சிசேரியன் பிரசவங்கள், 3 குழந்தைகளுக்கு பிறகும் உலகையே தன் குத்துச்சண்டையால் மிரட்டிய இரும்பு தாய் மேரி கோம் வரை இந்திய விளையாட்டுத்துறையின் தலை எழுத்தையே மாற்றிய வரலாற்றில் முதலில் தடம் பதித்த அந்த சிங்கப்பெண்களின் அக்னி பயணத்தை தான் நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். குத்து சண்டை என்பது ஆண்களுக்கான விளையாட்டு. அதில் முகம் மூக்கு உடைந்து போனால் உன்னை யார் திருமணம் செஞ்சுக்குவாங்க? நம்ம சமுதாயத்தில் இதுக்கு அனுமதி இல்லைன்னு தந்தை டென்போகோம் கராராக கூறிட்டார். ஆனால் தன் ரத்தத்தில் ஓடும் அந்த பாக்ஸிங் வெறிய மேரி கோமால் எப்படி தடுக்க முடியும்? தந்தையின் பேச்சை மீறவும் முடியாமல், தன் லட்சியத்தை கைவிடவும் முடியாமல் மேரி கோம் ஒரு ஆபத்தான முடிவை எடுத்தாங்க. அது இரகசிய பயிற்சி. அதிகாலை 4 மணிக்கு உலகம் தூங்கி கொண்டிருக்கும்பொழுது இந்த மணிப்பூர் சிறுமி மைதானத்தில் வியர்வை சிந்தி பழகினாங்க. ஆடம்பரமான பாக்ஸிங் க்ளவுஸுகள் இல்லை, சரியான உடற்பயிற்சி ஆடைகள் இல்லை, கிழிந்த க்ளவுஸுகள், மணல் மூட்டைகள். இதுதான் அவரோட உலகம். பயிற்சி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் எதுவுமே தெரியாதது போல மீண்டும் நெல் வயலுக்கு சென்று தன் பெற்றோரோட கஷ்டப்பட்டு வேலை செய்வார். உடம்பில் இருக்க வலியை முகத்தில் காட்டாமல் தழும்புகளை துணியால் மறைச்சிக்கிட்டு பல மாதங்கள் இந்த இரகசிய போர் தொடர்ந்தது. ஆனால் உண்மையை எவ்வளோ காலம்தான் மறைக்க முடியும்? 2000ஆவது ஆண்டு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப்பில் மேரி கோம் தங்கம் வென்றார். அடுத்த நாள் காலை மணிப்பூர் செய்தித்தாள் ஒன்றின் முதல் பக்கத்தில் மேரி கோமோட புகைப்படம் பளிச்சென்று வந்தது. அதை பார்த்த தந்தை அதிர்ச்சியில் உறைந்து போனார். வீட்டில் மிகப்பெரிய புயலே வெடித்தது. நம்ம குடும்பம் மானமே போயிடுச்சுன்னு தந்தை கத்தினார். ஆனால் மேரி கோம் அழலை. தந்தையின் கால்களில் விழுந்து கண்ணீரோட தன் லட்சியத்தை புரிய வச்சார். அந்த வீட்டின் அடுப்படியில் விழுந்த கண்ணீர் துளிகள் தான் உலக அரங்கில் இந்தியாவின் அக்னி சிறகுகளாக மாறப்போகிறதுன்னு அவரது தந்தை அன்று உணர்ந்தார். இறுதியாக மகளின் வெறிக்கு முன்னால் தந்தையின் எதிர்ப்பு மண்டியிட்டது. அப்பாவின் எதிர்ப்பை உடைத்து சமுதாயத்தின் வேலிகளை தகர்த்து இந்திய எல்லையை தாண்டி சர்வதேச குத்துச்சண்டை வலயத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார் மேரி கோம். அப்போ உலக நாடுகள் இந்த இந்திய பெண்ணை மிகவும் சாதாரணமாக பார்த்தன. ஒரு மெலிந்த தேகம், உயரம் குறைவான பெண், இவள் என்ன செய்துவிடப் போகிறாள் என்று ஏளனம் செய்தன. ஆனால் ரிங்குக்குள் மணிப்பூர் சிறுத்தை பாயத் தொடங்கிய போதுதான் குத்துச்சண்டை உலகம் அதுவரை கண்டிராத ஒரு புதிய ஆக்ரோஷத்தை உணர்ந்தது. உயரமோ உடல் பலமோ முக்கியமல்ல, உத்திதான் முக்கியம் என்று நிரூபித்தார் மேரி கோம். 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த தனது முதல் உலக சாம்பியன்ஷிப்பிலே வெள்ளிப்பதக்கம் என்று உலகிற்கு தன் வருகையை அறிவித்தார். ஆனால் மேரி கோமுக்கு வெள்ளியில் திருப்தி இல்லை. எனக்கு தேவை தங்கம் மட்டுமே என்று அடுத்த ஆண்டே, அதாவது 2002ஆம் ஆண்டு நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று உலக சாம்பியன் ஆனார். 2002, 2005, 2006 என தொடர்ச்சியாக உலக மேடைகளில் தங்கம் வென்று உலக அளவில் குத்துச்சண்டையில் அசைக்க முடியாத ராணியாக உயர்ந்தார். அவரது அசாத்தியமான வேகம், துல்லியமான பஞ்சுகள் மற்றும் மைதானத்தில் அவர் காட்டிய அதிரடி ஆட்டத்தை பார்த்து வியந்த சர்வதேச குத்துச்சண்டை சங்கம் அவருக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்டத்தை வழங்கியது. அதுதான் மேக்னிஃபிகன்ட் மேரி, அற்புதமான மேரி. ஆம், உலகமே அவருக்கு பின்னால் மண்டியிட்டது.
வறுமையில் வாடி அரிசி சோற்றுக்கே வழி இல்லாமல் தவித்த அந்த மணிப்பூர் கிராமத்து சிறுமி இன்று தன் இரு கைகளால் உலக அரங்கில் இந்திய தேசிய கொடியை மிக உயர பறக்கவிட்டார். ஆனால் வெற்றி எவ்வளவு தூரம் உங்களை உயர கொண்டு செல்கிறதோ அவ்வளவு தூரம் உங்களை சோதிக்க புதிய புயல்களும் காத்திருக்கும் அல்லவா? மேரி கோமின் வாழ்நாளின் மிகப்பெரிய சோதனையும் ஒரு தாயாக அவர் எடுக்கப் போகும் அந்த விஸ்வரூப முடிவும். கேரியரின் உச்சத்தில், புகழின் உச்சத்தில் இருந்தபொழுதுதான் 2005 தனது காதலர் ஒன்லர் கோமை திருமணம் செய்தார் மேரி கோம். 2007 அவருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன. ஆனால் அது ஒரு சாதாரண பிரசவமாக அமையவில்லை. கடுமையான உடல் உபாதைகள் காரணமாக மருத்துவர்கள் அவருக்கு சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்தனர். பெண்களுக்கு சிசேரியன் என்பது அவர்களின் வயிற்று தசைகளை முழுமையாக கீறி செய்யப்படும் ஒரு பெரிய ஆபரேஷன். சாதாரண பெண்களே சிசேரியனுக்கு பிறகு குனிந்து நிமிரவோ கனமான பொருட்களை தூக்கவோ மாத கணக்கில் பயப்படுவார்கள். அப்படி இருக்க வயிற்றில் பல குத்துக்களை வாங்க வேண்டிய ஒரு குத்துச்சண்டை வீராங்கனைக்கு சிசேரியன் என்பது அவரது கேரியரின் மரண சாசனம் என்றே பலரும் நினைத்தார்கள். சமுதாயம் உடனடியாக தன் வேலையை காட்டத் தொடங்கியது. அவ்வளவுதான். மேரி கோமின் கதை இதோடு முடிந்தது. 2 குழந்தைகளுக்கு தாயான பிறகு, அதுவும் சிசேரியனுக்கு பிறகு, இனி இவரால் குத்துச்சண்டை வளையத்திற்குள் காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. பேசாமல் வீட்டோடு முடங்கி பிள்ளைகளை பார்த்து கொள்ளட்டும் என்று ஏளனம் பேசினார்கள். பொதுவாக இந்த உலகம் ஒரு பெண் சாதிக்க வேண்டுமானால் அவள் தன் தாய்மையை தியாகம் செய்ய வேண்டும், அல்லது தாயாகிவிட்டால் தன் கேரியரை இழக்க வேண்டும் என்று ஒரு எழுதப்படாத விதியை வைத்திருக்கிறது. மேரி கோமின் கேரியருக்கும் இந்த உலகம் மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்க துடித்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் முற்றுப்புள்ளி என்று நினைத்தது மேரி கோம் எழுதப்போகும் ஒரு பிரம்மாண்ட காவியத்தின் வெறும் காற்புள்ளி, கமா மட்டுமே என்று. அவரது கணவர் ஒன்லர் கோம் அவரது கரங்களை பற்றி கொண்டார். உலகம் என்ன வேணாலும் பேசட்டும் மேரி, உன்னால முடியும் என்று தோள் கொடுத்தார். தன் குழந்தைகளை பார்த்தபொழுது மேரி கோமின் மனதில் புதியதோர் வெறி பிறந்தது. தாய்மை என்பது ஒரு பெண்ணின் பலவீனம் அல்ல, அதுதான் அவளது உலகிலே மிக பெரிய பலம் என்பதை நிரூபிக்க துடித்தார். தாயின் விஸ்வரூப மீள் வருகை. சிசேரியன் ஆபரேஷன் முடிந்து சில மாதங்களே ஆயிருந்த உடல் முழுவதும் கடுமையான வலி, தளர்ந்து போன வயிற்று தசைகள், கைகளில் பச்சிளம் குழந்தைகள். சாதாரண பெண்ணாக இருந்தால் ஓய்வெடுத்திருப்பாள். ஆனால் மேரிக்கும் சாதாரண பெண் அல்லவே. இனி உன்னால் முடியாது என்று சமுதாயம் அடித்த அந்த ஏளன பேச்சுக்கள் அவரது நெஞ்சுக்குள் அக்னி குழம்பாக கொதித்து கொண்டிருந்தன. ஒரு பக்கம் தாயாக குழந்தைகளுக்கு பால் புகட்டுவது, மறுபக்கம் குத்துச்சண்டை வளையத்தில் இரத்தம் வடிய வடிய வியர்வை சிந்துவது என நரக வேதனையை அனுபவித்தார் மேரி கோம். 2008 பிரசவத்திற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் மேடையில் களம் இறங்கினார். உலக நாடுகள் அவரை பரிதாபமாக பார்த்தன. ஒரு தாய் எப்படி உலக வீராங்கனைகளை எதிர்க்கப் போகிறாள் என்று நினைத்தன. ஆனால் ரிங்குக்குள் பாய்ந்த மேரி கோமின் ஒவ்வொரு குத்திலும் ஒரு தாயின் பாசமும் அத்தனை நாட்களாக தேக்கி வைத்த லட்சிய வெறியும் கலந்திருந்தது. எதிராளிகள் வீசிய குத்துக்கள் அவரது சிசேரியன் வயிற்றில் பட்ட பொழுதும் அந்த வலியையும் தாண்டி என் குழந்தைகளுக்காக நான் ஜெயிப்பேன் என்ற வெறியோடு மின்னல் வேகத்தில் தன் பஞ்சுகளை இறக்கினார். எதிராளி நிலைகுலைய நடுவர் கையை உயர்த்தினார். ஆம், மேரி கோம் மீண்டும் உலக சாம்பியன். யார் இவருக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் தன் கேரியரின் 4வது உலகத் தங்கத்தை முத்தமிட்டார். ஒரு பெண்ணின் கேரியருக்கு திருமணம் அல்லது தாய்மை என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது அவளது விஸ்வரூபத்தின் ஆரம்பம் என்று உலகிற்கே பறைசாற்றினார். விமர்சகர்களின் வாயை அடைக்க இந்த தாயின் அடுத்த லட்சியம் 2012 உலக விளையாட்டின் ஆகச்சிறந்த திருவிழாவான லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளில் வரலாற்றிலே முதன்முறையாக பெண்களுக்கான குத்துச்சண்டை
உமன்ஸ் பாக்ஸிங் அறிமுகப்படுத்தப்பட்டது. 5 முறை உலக சாம்பியனாக இருந்தாலும் ஒலிம்பிக் மேடையில் இந்திய கொடியை பறக்க விட வேண்டும் என்பதுதான் மேரி கோமின் வாழ்நாள் கனவு. ஆனால் இந்த ஒலிம்பிக் களம் அவருக்கு அத்தனை எளிதாக இருக்கவில்லை. அதுவரை 48 கிலோ எடை பிரிவில் விளையாடி வந்த மேரி கோம் ஒலிம்பிக்கில் அந்த பிரிவு இல்லாததால் வேறு வழியின்றி 51 கிலோ எடை பிரிவுக்கு மாற வேண்டியிருந்தது. தன்னை விட உயரமான, உடல் எடையும் பலமும் அதிகமான, உலகத்தரம் வாய்ந்த வீராங்கனைகளை எதிர்கொள்ள வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. உயரமோ உடல் அளவோ உங்களது லட்சிய வெறியை விட பெரிதாக இருக்க முடியாது என்று நிரூபித்தார் மேரி கோம். போலந்து வீராங்கனை கரோலினா மற்றும் துனிசியா வீராங்கனைகளை தன் அசுர வேகத்தால் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதியில் இங்கிலாந்தின் உள்ளூர் நாயகியான நிக்கோலா ஆடம்ஸிடம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தோல்வி அடைந்தாலும் உடைந்த மனதோடு அவர் ரிங்கை விட்டு வெளியேறவில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே சரித்திரம் படைத்திருந்தார். 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்று ஒலிம்பிக் வரலாற்றில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் குத்துச்சண்டை வீரர் என்ற இமயவட்ட சாதனையை படைத்தார். பதக்கம் வென்ற பிறகு கேமரா முன்னால் அந்த இரும்பு தாய் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சையும் உலுக்கியது. நான் நாட்டுக்காக தங்கம் வெல்லவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த வெண்கலப் பதக்கம் இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான பெண் குழந்தைகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும் என்று நம்புகிறேன். மணிப்பூரின் ஒரு சிறிய கிராமத்து நெல்வயலில் வெறுங்காலோடு வேலை செய்த ஒரு ஏழை சிறுமி இன்று லண்டன் ஒலிம்பிக் மேடையில் இந்தியாவின் பெருமையாக நிமிர்ந்து நின்றார். 6வது தங்கம். 2012 ஒலிம்பிக் சாதனைக்கு பிறகு மேரி கோமுக்கு 3வது ஆண் குழந்தை பிறந்தது. இப்பொழுது அவர் 3 குழந்தைகளுக்கு தாய். குத்துச்சண்டை போன்ற அதிரடி விளையாட்டுகளில் 30 வயதை தாண்டினாலே ஓய்வு பெறும் வயது என்பார்கள். ஆனால் 2018ஆம் ஆண்டு புதுடெல்லியில் நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் களம் இறங்கிய போது மேரி கோமின் வயது 35. வயது என்பது வெறும் நம்பர்தான் என்பதை உலகிற்கு நிரூபிக்க துடித்தார். இறுதிப் போட்டியில் தன்னை விட வயதில் மிகவும் இளையவரான உக்ரைன் வீராங்கனை ஹென்னா ஒகட்டாவை எதிர்கொண்டார். 35 வயதிலும் ஒரு சிறுத்தையின் வேகம் குறையவில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் தனது பஞ்சுகளால் உக்ரைன் வீராங்கனையை நிலைகுலைய வைத்தார் மேரி கோம். அரங்கமே ஸ்தம்பித்தது. 5-0 என்ற கணக்கில் ஒருதலைபட்சமாக போட்டியை வென்று உலக குத்துச்சண்டை வரலாற்றிலே முதல் முறையாக 6வது முறையாக உலக சாம்பியன் பட்டம் பெற்ற உலகின் ஒரே பெண்மணி என்ற மாபெரும் உலக சாதனையை படைத்தார் மேரி கோம். ரிங்குகள் அவர் சிந்திய கண்ணீர் துளிகள், சமுதாயம் அவர் மீது வீசிய அத்தனை விமர்சனங்களுக்கும் கிடைத்த ஆகச்சிறந்த பதிலடி. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா என இந்தியாவின் அத்தனை உயரிய விருதுகளையும் பெற்ற மேரி கோம் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். ஓய்வு பெற்ற பிறகும் மேரி கோம் அமைதியாக வீட்டில் உட்காரவில்லை. மணிப்பூரில் மேரி கோம் ரீஜனல் பாக்ஸிங் அகாடமி என்ற விளையாட்டு பள்ளியை தொடங்கி தன்னைப் போல வறுமையில் இருக்கும் நூற்றுக்கணக்கான பெண் குழந்தைகளுக்கு இலவச பயிற்சி அளித்து வருகிறார். தனக்கு கிடைக்காத ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை தன் நாட்டு பெண் குழந்தைகள் மூலமாக இந்தியாவுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒற்றை லட்சியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். மணிப்பூரின் ஒரு சிறிய கிராமத்து நெல்வயலில் அரிசி சோற்றுக்கே வழியில்லாத ஏழ்மையில் பிறந்து இன்று உலக குத்துச்சண்டை வரலாற்றில் இமயமாக உயர்ந்திருக்கும் மேரி கோம் ஒரு வீராங்கனை மட்டுமல்ல, இந்த தேசத்து பெண் குழந்தைகளின் ஆற்றலின் அடையாளம். காலத்திற்கும் அழியாத ஒரு மாபெரும் லெகசி. இரும்புத்தாய் மேரி கோம் அவர்களின் இந்த 25 ஆண்டு கால போராட்டம் ஒட்டுமொத்த உலகிற்கும், முக்கியமாக இந்த சமுதாயத்திற்கும் சொல்லும் பாடம் ஒன்றுதான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, உன்னோட வயசு முடிஞ்சு போச்சு, இனி உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று இந்த உலகம் எப்பொழுதெல்லாம் உங்கள் கேரியருக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறதோ
அப்பொழுதெல்லாம் சோர்வாகி முடங்கி விடாதீர்கள். அந்த விமர்சனங்களையே உங்கள் லட்சியத்திற்கான எரிபொருளாக மாற்றி உங்களது அசாத்தியமான உழைப்பால் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதத் தொடங்குங்கள். நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நேர்மையாக இருந்தால் உங்களை வீழ்த்த நினைத்த இந்த உலகம் ஒரு நாள் உங்கள் சாதனையின் முன்னால் எழுந்து நின்று கைத்தட்டும். சரித்திரம் படைத்த விளையாட்டு ராணிகள் பிளேலிஸ்டில் இந்தியாவின் இரும்பு தாயின் அக்னி பயணம் உங்களுக்கு எந்த அளவு உத்வேகம் தந்தது? மேரி கோமின் எந்த அத்தியாயம் உங்களை அதிகம் கவர்ந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.